ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,547 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,654, ஹை பார்த்தீங்கன்னா 23,733, லோ பார்த்தீங்கன்னா 23,357. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,382 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 23,382, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 165 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஜோன் என்னென்னு தெரியுங்களா? அதாவது இன்னைய மார்க்கெட்டுக்கு. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது 23,490 to 500 அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 23,400 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது 23,640, 630 to 640 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இதுதான் நான் கொடுத்த ரீசன். இதை பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 23,800 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னா, நீங்கள் ஓப்பன் ஆனதே ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். அதே வேகத்தில் மார்க்கெட் 23,733 வரைக்கும் மார்னிங் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். ஸோ அங்கேருந்து இறங்கும் போதே நீங்கள் இந்த 630, 640 பிரேக் பண்ணும்போதே ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைங்க, அந்த இடத்துல என்னால் எடுக்க முடியலனாலும் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆகிருந்தாலும் நான் கொடுத்துருந்தது 90 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தேன் சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட் டூக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லோ புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் நேற்றே சொன்னது தான், அட் ப்ரெசன்ட் நிஃப்டியோட இது பார்த்திங்கன்னா செல் அண்ட் ரைஸ் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லோ புட்டோ எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிளியர் கட்டாக வந்து நடந்தது. இந்த இடம் பாருங்கள், அப்படியே இங்கேருந்து இறங்கினது தான் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ட் இல்லை சப்போர்ட் ஒன்று வந்து சப்போர்ட் டூக்கு இறங்கும் போது சப்போர்ட் ஒன்று ஆகும், டிஃபால்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ அதை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு செல்லோ புட்டோ எடுத்துனாலும் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. நிஃப்டிக்கான சப்போர்ட் கரண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 23,300 தான் நம்மளுக்கு வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இதை பிரேக் ஆகணும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகினா கூட நம்மளுக்கு 23,140 அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நான் 7 பார்த்ததுனால அந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு 2ஆம் தேதி 2/6/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 23,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 23,140 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, அதாவது ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 23,500 இந்த லெவல். இந்த ஏரியா 23,490 to 500 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்டும். லெட் பி கீப் இட் அஸ் 23,500 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்திங்கன்னா 23,630 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியா வரைக்கும். ஓகேங்களா,
ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,500 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 23,630 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது வந்து 23,382 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,500 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,300 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.